கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 48வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலை, எல்லா காரியத்திலுமே ஒரு போராட்டமான ஒரு நிலையில தான் தேவஜனங்களாகிய நாம் இந்த கடைசி நாட்களில் ரொம்ப வேதனையோடு காணப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுடைய கற்பனைகளை கவனித்தோமே ஆனால் நம்முடைய சமாதானம் நதியைப் போல் இருக்குமாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். எந்த மனுஷனாலும் உங்களிடத்திலிருந்து பறிக்க முடியாத, சேதப்படுத்த முடியாத ஒரு நித்திய நிரந்தரமான ஒரு சமாதானம். ஏன்னா அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குரியது, பரலோகத்திற்குரியது. பரலோகத்திற்குரிய எல்லா காரியங்களும் நித்தியமானது, நிரந்தரமானது, எவராலும் சேதப்படுத்த முடியாதது. என் பிசாசால் கூட எந்த நிலையிலும் அதை என்ன பண்ண முடியாது, கெடுத்து போட முடியாது. அப்படிப்பட்ட விசேஷித்த சமாதானத்தை நம்முடைய தேவன், தம்முடைய சமாதானத்தை நம்முடைய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் இன்னும் அநேக காரியங்களில் சமாதானம் இல்லை. அநேக காரியங்கள் தேவஜனங்களாகிய நம்மை அதிகமாய் வேதனைப்படுத்துகிறதா இருக்கு. ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை, கர்த்தருக்கு சித்தமான கிரியைகளை செய்ய முடியல. இதற்கு எல்லாமே என்ன காரணம்? அநேக காரணங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் தேவஜனங்களாகிய நம்மை எச்சரித்து உணர்த்த, கண்டித்து போதிக்க கர்த்தர் இன்று ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். அதுதான் அவருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளைகளை நாம் கவனிக்காமல் போனதுதான் காரணம். தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்திருக்கிறோமா? இதற்காக கர்த்தருக்கு பிரியமான ஒரு நிலையில் மாற, இந்த காரியத்தை உணர்ந்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு நிலையில் மாற நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? இந்த வசனம் நமக்குள்ள கிரியை செஞ்சிருக்கா? ஏன் சமாதானம் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பதே தவிர அதற்கான பதிலை வேதம் நமக்கு தந்திருக்கிறது என்பதை அறியாமல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், வெளியவே நம்முடைய சமாதானத்தை தேடுறோம். இம்மைக்குரிய காரியத்திலும், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களிலும், இம்மைக்குரிய சிற்றின்பங்களிலும் ஒரு தேவ பிள்ளை சமாதானத்தை தேடக்கூடாது. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும். வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சமாதானத்தை நமக்கு வைத்து போகிறார். இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தந்தது தான் உண்மையான சமாதானம். அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டிருந்தோமே ஆனால், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல நம்முடைய சமாதானம் நதியைப் போல இருந்ததே ஆனால், நிச்சயமாய் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, அது எந்த விதத்திலும் மாறி போகாது, பின்வாங்கி போக மாட்டோம். கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தான் உணர்த்துகிறார். தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து தான் நம்முடைய தேவன் கண்டித்து உணர்த்துகிறார். என்னுடைய கற்பனைக்கு நீ கீழ்ப்படி அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். என் கற்பனையை முதலாவது நீ கவனிச்சாதானே கீழ்ப்படிய முடியும். கவனிக்கணும்னா அதை வாசிக்கணும், அதை தியானிக்கணும். அதை குறித்து தேவ மனிதர்கள், கர்த்தருடைய தாசர்கள் பேசுவதை கேட்கணும். கர்த்தருடைய வசனத்திற்கு நம்முடைய செவியை விலக்கினோமே ஆனால் நாம் ஒரு கேடுள்ள நிலையை நோக்கி பிரயாணிக்கிறோம் என்பது அர்த்தம். கர்த்தருடைய வசனத்தை வெறுக்கிறவன் மரணத்தை விரும்புகிறான். வனாந்திரத்தில் ஜனங்கள் அநேக முறை கர்த்தரை கோபமூட்டினார்கள். ஆனால் எப்பொழுது அவர்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட மன்னாவை வெறுத்தார்களோ அப்பொழுது கொள்ளிவாய் சர்ப்பத்திற்கு இரையானார்கள். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்து, வசனம் என்பது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தும்படியாக கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆகாரம். அது நம்மை செவ்வையான பாதையிலே பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாக நம்மை நடத்தும். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? அவருடைய வசனத்தை கவனிக்கிறோமா? அவருடைய கற்பனைகளை இதெல்லாம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் உணர்த்திருக்கிறோமா? சும்மா ஏதோ பேர் கிறிஸ்தவர்கள் அப்படி வாழ்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. எவ்வளவு ஆஸ்தி, ஐஸ்வர்யம், உயர்ந்த பதவிகள் என்ன இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய உள்ளான ஆத்துமா, அதை உருவாக்கின ஆத்தும நேசரால் தான் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும். அந்த ஆத்துமாவை சமாதானமாய் காத்துக்கொள்ள அதை உருவாக்கின தேவனால் தான் கூடும். அதனால தான் அவர் தம்முடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். அவருக்குள் இருக்கிற சமாதானம், அவரை குறித்து தியானிக்கிற சமாதானம், அவரை குறித்து நினைக்கிற அந்த நினைவுகளினால் ஏற்படுகிற சமாதானம், அவர் நம்மேல் வைத்த அன்பை குறித்து தியானிக்கும் போது ஏற்படுகிற சமாதானம், அவர் வந்து நம்மை அழைத்து சென்று அவரோடு கூட நித்தியமாய் வாழும்படியாய் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிறதை உணரும் பொழுது ஒரு சமாதானம். இந்த சமாதானத்தை எல்லாம் இம்மையில் உள்ள போராட்டமோ, இம்மையில் உள்ள தேவையோ, வெறுமையோ, இம்மையில் நம்மை குறித்து மற்றவர்கள் அநியாயமாய் பேசுகிற காரியங்கள் என்னெல்லாமோ செய்யலாம், என்னெல்லாமோ யாரெல்லாமோ செய்யலாம், எதுவுமே என்ன பண்ணாது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட
நதியை போன்ற, பிரவாகித்து புரண்டு ஓடுகிற நதியை போன்ற சமாதானத்தை, கர்த்தருடைய சமாதானத்தை, நித்திய நிறைவான சமாதானத்தை எதாலும் சேதப்படுத்த முடியாது, யாராலும் குலைக்க முடியாது. நம்முடைய தேவன் நல்லவர். தம்முடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தில் என்ன சமாதானம், யாரால் உண்டான சமாதானமாக இருந்தாலும் அது கெட்டு போய்விடும். எல்லாத்திற்கும் ஒரு குறித்த காலம்தான். மனுஷங்களாலேயோ உறவுகளாலேயோ பணத்தாலேயோ வர எந்த காரியத்தாலும் ஒரு சமாதானம் ஏற்பட்டாலும் அது உள்ளான மனுஷனை சமாதானப்படுத்துமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. ஏன்னா மறுமையை குறித்து நினைக்கும் பொழுது எந்த மனுஷனுக்குமே ஒரு பயம்தான் ஏற்படும். ஆனால் தேவ பிள்ளை, கர்த்தருக்காக உண்மை உத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு மறுமையை குறித்தும் ஒரு நிச்சயம் இருக்கும். நம்முடைய தேவன் அவர் வந்து தாம் வாசம் பண்ணுகிற பரலோக ராஜ்யத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். இது அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம். தம்முடைய குமாரன், சொந்த குமாரன், ஒரே பேரான குமாரன் என்று பாராமல் அவரே நமக்காக தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? தம்முடைய குமாரனுக்குள் தான் தேவஜனங்களாகிய நாம் சுதந்திரிக்கும்படியான நித்திய ஜீவனை நம்முடைய பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிறார். நிச்சயமாய் அதை நமக்கு அவர் பண்ணின வாக்குத்தத்தத்தின் பிரகாரமே நாம் சுதந்திரிக்கும்படியாய் அவர் கிருபை செய்வார். தேவஜனங்களாகிய நாம் செய்ய வேண்டியதாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அவருடைய கற்பனைகளை நாம் கவனிக்கிறவர்களாக இருக்கணும். அதற்கு செவியை சாய்க்கணும், அதற்கு செவியை விளக்கக்கூடாது. சபைக்கு செல்லும் பொழுது அதை கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு போகணுமே தவிர சும்மா எல்லாரும் சண்டே சர்ச்சுக்கு போகிறாங்கன்னு சொல்லி அப்படி நம்ம போகக்கூடாது. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவனை கோபப்படுத்துகிறவர்களாய் அவருடைய வார்த்தைக்கு செவியை விளக்காமல் நித்திய ஜீவ வார்த்தைகள் நம்மை நோக்கி வரும் பொழுது, கர்த்தருடைய கற்பனைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், கட்டளைகள் நம்மை நோக்கி, நம்முடைய தேவன் நம்மை நேசிப்பதால் நம்மோடு கூட அவர் கண்டித்து உணர்த்தும் பொழுது தேவஜனங்களாகிய நாம் அதற்கு செவி கொடுக்கிறவர்களாய், அதை கவனிக்கிறவர்களாய், அதற்கு கீழ்ப்படிய முழு இருதயத்தோடு நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நமக்காக தந்த அவருடைய சமாதானம் நமக்குள் நித்திய நிறைவான சமாதானமாய், நமக்குள் இருக்கிற அந்த சமாதானம் நதியை போல புரண்டோடி மற்றவர்களுக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிவித்து அவர்களும் அந்த சமாதானத்தினால் திருப்தி ஆகும்படியாய், இம்மையிலே உலகத்தாலோ மாம்சத்தாலோ பிசாசினாலோ வேறு எந்த காரியத்தாலோ கொடுக்கப்படுகிற சமாதானத்தை காட்டிலும் நம்முடைய தேவனால் கொடுக்கப்பட்ட நம்மிடத்திலிருந்து புரண்டோடி மற்றவர்களையும் திருப்தி ஆக்குகிற நித்திய நிறைவான சமாதானமே மேலானது என்று மற்றவர்களும் அறிந்து கொண்டு நம் நிமித்தம் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியா கர்த்தர் நம்மை மாற்ற அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அந்த நதி போன்ற சமாதானத்தை, தம்முடைய சமாதானத்தை அவர் நமக்கு தர ஆயத்தமாயிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய நாம் நம்மை முழு இருதயத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் தாம் சொன்னபடியே அவருடைய சமாதானத்தை நமக்குள் இருந்து நதி போல் புரண்டோட செய்து நம்மை திருப்தியாக்கி நம்மை கொண்டு மற்றவர்களையும் திருப்தியாக்குவது, தம்முடைய சமாதானத்தினால் திருப்தியாக்குவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.